Today we are going to discuss 12th Computer Science Chapter 3 Scoping Part 2. In the previous video, we have discussed about what is scope, why do we use a scope and its uses we have discussed. Now in this video, we are going to discuss LEGB rule. So what it is? So we have already studied about a scope. What do you mean by scope? The scope is nothing but it refers the lifetime of the variable. ஒரு வேரியபிள் உடைய லைஃப் டைமை டிட்டர்மைன் பண்றது தான் ஸ்கோப். ஸோ ஒரு வேரியபிள் எவ்வளோ நேரம் ஒரு பர்டிகுலர் பார்ட்ல அலைவா இருக்கும், ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும், இது எல்லாமே ரெஃபர் பண்றது தான் ஸ்கோப்பியா. So it is also defines the order in which the variables have to be mapped to the object in order to obtain the value. So we have studied the mapping, no? So mapping means what? So the variable are mapped to the object. So object is nothing but the data or value. So அந்த வேல்யூவை நம்ம வந்து வேல்யூ வந்து மெமரியில் எங்கே வேணாலும் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிற ஆப்ஜெக்டோட நம்ம வேரியபிள் நேமை மேப் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா வித் ஹெல்ப் ஆஃப் வேரியபிள் நேம் ஒன்லி. ஸோ எதுக்காக இந்த மேப்பிங் பண்ணுறோம்? டு கெட் த வேல்யூ ஃப்ரம் த மெமரி. ஸோ அந்த வேல்யூவை அப்டைன் பண்ணுறதுக்கு தான் we are using the mapping techniques here. So the scope also defines so in which order the mapping should be done. So எந்தெந்த பேசிஸ்ல இந்த மேப்பிங் நடக்கலாம், ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ல மேப்பிங் நடக்க முடியும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே டிஃபைன் பண்றது ஸ்கோப் தான். Let's see the example here. X equal to outer x variable, that is, so we are just mapping the x variable to the object, that is outer x variable. So object ன்றது ஒரு instance ன்னு பார்த்தோம், ஒரு value ன்றது பார்த்தோம். ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? outer x variable ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவோட நம்ம எதோட மேப் பண்ணுறோம்? எக்ஸ்ன்ற வேரியபிள் மேப் பண்ணுது. ஸோ x is mapping the outer x variable. ஓகே, ஸோ இந்த x பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதாவது டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வெளியில தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணிக்கோம். ஸோ இன்சைட் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன்னா என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ செட் ஆஃப் கோட்ஸ். So in the display function, inside the display functions, we have one more x variable. So already we have declared one x variable outside the function. In the display function க்கு வெளியே ஒரு x variable நம்ம declare பண்ணிருக்கோம். Even in the inside the display function also, we are declaring the another variable. So the x, it's mapping the inner x variable. Then print x here. So in the print x, always what happens, no, when the statement is going to display some value. Okay, why we are mapping the variable to an object? To obtain the value தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை வந்து நம்ம மேப் பண்ணுறதுனால அந்த வேல்யூவை நம்ம வேரியபிள் நேமை யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக நம்மளால கெட் பண்ண முடியும், அப்டைன் பண்ண முடியும். இப்போ நான் print xன்னு சொன்னேன்னா this statement look for the x variable whether it is available inside the function here. So print xன்னு இருக்கும்போது நமக்கு ரெண்டு x variable இருக்கு. outside the display ஒரு x variable இருக்கு, inside the display x variable இருக்கு. பட் இந்த x எதை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணோம்னா inside the functionலே x variable இருக்கான்றதை சர்ச் பண்ணோம். அப்படி இருந்ததுன்னா அந்த வேரியபிள் வேல்யூவை தான் இது எடுத்துக்கும். இன் கேஸ் if it is not there, it will look for the variable outside the function also. Do you understand the concept here? So always the variable will look for that definition, that is declaration, whether it is created inside the functions here. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா, டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, மேப் ஆயிருக்கான்றதை அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே செக் பண்ணும். அந்த வேரியபிள் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருந்ததுன்னா அந்த வேரியபிளை தான் அதை ஆக்சஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா தான் it go for the variable outside the function here. Do you understand here? ஸோ இங்கே அவுட்புட் வந்து outer x வேரியபிளோட அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு, இங்கே ஒரு print x தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு print x கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த அவுட்புட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் திஸ் அல்காரிதம் நமக்கு என்ன அவுட்புட் வரும்? இங்கே கொடுத்துருக்க அல்காரிதம் படி நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா இன்னர் எக்ஸ் வேரியபிள் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள we have only two statements. x வந்து x என்ற வேரியபிள் மேப்பிங் த வேல்யூ இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் வேரியபிளில் இன்னர் எக்ஸ் வேரியபிள்ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும் போது என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம எக்ஸ் இருக்கிறதுனால இந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்.
ஸோ நமக்கு வந்து இங்கே 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நமக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ இந்த கான்செப்டுக்காக நான் ஒரு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, x is a variable. இந்த x வேரியபிளில் நான் அவுட்டர் x வேரியபிள்ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே பைத்தானில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் இந்த டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் we have to declare it. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள again I'm creating a one more x variable. First create பண்ண x வந்து it is outside the display function. Now this x is inside the display function. இந்த x-க்கு என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா inner x வேரியபிள்னு கொடுக்குறேன். Then print x. So இந்த print statement எங்க இருக்கு? இந்த display function குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? Then outside the display function இன்னொரு print statement யூஸ் பண்றேன். இங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்றேன். So இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது how it is executed. So always it starts from here. So first x என்ற வேல்யூ என்ன இருக்கு? outer x வேரியபிள் இருக்கு. So x ஓட வேல்யூ வந்து outer x வேரியபிள் நமக்கு மேப் ஆயிடும். Then after that இது வந்து டிஸ்பிளே உடைய definitions given here. print x. So இந்த print x இந்த வந்து எந்த x value நமக்கு print ஆகும்னா the value which is created above here. ஓகேங்களா? ஸோ நமக்கு குளோபலா இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த x ஓட வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த print x இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த print ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்லை, இது நார்மல் ப்ரோக்ராம்ல இருக்கு, அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஸோ அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த x எதை ரெஃபர் பண்ணும்? the x variable which is created outside the function. ஃபங்க்ஷனுக்கு வெளியில கிரியேட் பண்ண x தான் இது ரெஃபர் பண்ணும். அப்ப நமக்கு என்ன அவுட்புட் வரும்? outer x வேரியபிள்ன்ற அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து தான் we are calling the display function. ஸோ இங்க நம்ம டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்ப நம்ம டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆன பிறகு இங்க நம்ம அதே எக்ஸ்ன்ற வேரியபிள வேறொரு வேல்யூவோட மேப் பண்றோம். தென் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். இந்த பிரிண்ட் எக்ஸ் எந்த எக்ஸ் வேரியபிளை ரெஃபர் பண்ணோம்? Obviously it refers the x which is created inside the function. ஏன்னா இந்த print x வந்து எந்த ஃபங்க்ஷன் எங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு? இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இந்த print ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த print ஸ்டேட்மெண்ட் இந்த x ஓட வேல்யூவை எங்க சர்ச் பண்ணோம்? இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள x வேரியபிள் இருக்கா, நம்மளோட இன்டர்பிரேட்டர் அப்படிதான் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும் போதோ ஆக்சஸ் பண்ணும் போதோ அந்த வேரியபிள் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணும், கரண்ட் ஃபங்க்ஷன்ல அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த வேல்யூவை தான் ஆக்சஸ் பண்ணும். ஸோ நமக்கு இங்க எக்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளாரே இருக்கு இல்லையா, அப்ப நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகும்? இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா, ஸோ the value is outer x variable and inner x variable here. I'll just show this. Outer x variable and inner x variable. Do you understand that? So நம்ம first என்ன function call பண்றோம்? print function எங்க call பண்றோம்? ஃபங்க்ஷனுக்கு வெளியில call பண்றதுனால இந்த above variable நமக்கு execute ஆகுது. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இங்க ஒரு பிரிண்ட் கொடுக்குறோம். இந்த பிரிண்ட் எந்த எக்ஸை ரெஃபர் பண்ணுதுன்னா the x which is created inside the display function. Do you understand that? In case நான் இந்த x values வந்து நான் எடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த x வேல்யூ எடுத்துறேன்னா அப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்போ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோமா? எந்த வேரியபிளும் நாம கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் எக்ஸ் இஸ் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. பட் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த எக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேசஸ்ல இந்த எக்ஸ் எதை ரெஃபர் பண்ணும்? ஆப்வியஸ்லி இட் ரெஃபர்ஸ் தி எக்ஸ் விச் இஸ் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன். ஏன் வெளியில இருக்க எக்ஸை ரெஃபர் பண்ணதுன்னா பிகாஸ் டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு என்ன இல்லை, எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளே நம்ம யூஸ் பண்ணல. அதனால ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில இருக்க வேரியபிளை அது சர்ச் பண்ணுது. Do you understand that? So shall we run and see the output now? So can you see that we are getting outer x variable up? Do you understand that? ஏன் 2 times வந்ததுன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நான் print எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ print எக்ஸ் இது வந்து இது அவுட்டரை ரெஃபர் பண்ணுது, இன்சைட் தி ஃபங்க்ஷனில் கொடுத்த எக்ஸும் வந்து அவுட்டரையே ரெஃபர் பண்ணுது பிகாஸ் there is no variable is created inside the function here. Do you understand the concept?
ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்காக தான் நான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டியிருக்கேன் பிகாஸ் there is a mistake in this algorithm here. So that explanation is given here. So, LEGB rule is used to decide the order in which the scopes ought to be searched for the scope resolution. So, நான் சொன்னலையா ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணோம், அதுக்கு அடுத்து தான் வேற போகும். ஸோ தெர் இஸ் அ ஆர்டர் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் தட். That order is referred by the LEGB rule. The scopes are listed below in terms of hierarchy level, that is highest to lowest level. So, எது highest level இருக்கும்? That is local will be the highest level. So, the LEGB is nothing but L refers the local, E refers the enclosed, G refers the global, B refers the built-in here. So, the first hierarchy level highest இருக்கிறது local தான். So, local என்ன? The variable which is defined inside the function. ஒரு block உள்ள define பண்றது தான் local. Enclosed means which is defined inside the enclosing function. Enclosing function is nothing but nested function. ஒரு function குள்ள இன்னொரு function create பண்றது தான் nested function. Then global is defined at the uppermost level. So எல்லா function எல்லா blockக்கும் மேல நம்ம define பண்றது தான் global one. Then built-in is nothing but reserved names in built-in function, that is modules here. So this is the hierarchy level of LEGB. So in the order our interpreter will search for the particular scope for the variable here. So a variable access பண்ணும்போது அது variable எந்த scopeல இருக்கு அப்படின்றத இந்த பேசிஸ்ல தான் நம்ம இன்டர்பிரட்டர் செக் பண்ணோம். So first it check for it is in the local or it is in the enclosed or it is in the global or it is in the built-in here. Do you understand the concept here? Let's see the brief explanation for all these types. There are 4 types of variable scope. That is, the first one is local scope. So what do you mean by local scope? The variable which is defined inside the function is called as a local scope here. So ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் நம்ம கிளியர் பண்ணோம்னா டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வரும்போது அது வந்து அன்னோன் வேரியபிள் ஆகும். ஸோ நீங்க எல்லாரும் யாருக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ வீட்டை நீங்க வந்துட்டீங்கன்னா மற்ற பீப்புளுக்கு எல்லாருக்குமே நீங்க அன்னோன் பர்சனாலிட்டியா தான் இருப்பீங்க. அதுதான் local scope here. So the function will first look up for a variable name in its local scope. So எந்த ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றதா இருந்தாலும் first அந்த வேரியபிள் எங்க அவைலபிளா இருக்கான்னு பார்ப்போம், லோக்கல் ஸ்கோப்ல அவைலபிளா இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா தான் it look for the outer scope. Do you understand that? See that இங்க டிஸ்பெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏன்ற வேரியபிள் நம்ம மேப் பண்றோம். that is a is mapping to the object 7. so a equal to 7. so இந்த ஏன்ற வேரியபிள் நம்ம எங்க டிஃபைன் பண்ணிருக்கோம், டிஸ்பெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கோம். so this variable is called as a local variable, that is local scope. so நம்ம print a ன்னு கொடுக்கும்போது இந்த a இந்த டிஸ்பெண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். so it will look for the availability of this variable inside the function here. இங்க அவைலபிளா இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த வேரியபிளை தான் இது யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா தான் அந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கான்னு செக் பண்ணும். if that variable does not exist inside the function, then it will look outside the function. okay, do you understand the concept here? so நம்ம டிஸ்பெண்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். call பண்ண உடனே a is mapping to the value 7, print a. so what is the output you will get? You will get a value as 7. do you understand the concept here? so what is a local scope? The variable defined inside the current function is called as a local scope. This variable has a lifetime within this function only. இப்ப நான் வெளியில print a ன்னு கொடுத்தனா எனக்கு output வராது. I will get a error message here. so shall we see one example for this? இப்போ நான் இங்க I'm just giving a here. so இங்க நான் ஒரு வேரியபிள் கொடுக்கிறேன். so a equal to 10 ன்னு இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? so அப்ப எது இங்க லோக்கல் வேரியபிளா எது இருக்கும்? இந்த a தான் லோக்கல் வேரியபிள். so அப்ப நான் print a ன்னு கொடுத்தேன்னா இந்த a inside the functionல இருக்கான்னு பார்ப்போம். இருந்துதான் நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, so shall we check that? I am just run this program. so நமக்கு இங்க பாருங்க என்ன அவுட்புட் வருது, 10 ன்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு.
Do you understand the concept here? So இதுவே அந்த வேரியபிள் வந்து அவைலபிளா இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிள் இருக்கு, உள்ள இருக்கறனால ஆக்சஸ் ஆகுது. இதுவே இந்த அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் நான் அந்த வேரியபிளை யூஸ் பண்றேன். இங்க நான் print ஏன்னு கொடுக்குறேன். அப்ப நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். F. See, I am getting an error message. ஏன் எனக்கு error message வருது? ஏன்னா A is not defined ன்னு வருது. Why A is not defined? Because நம்ம A எங்க define பண்ணிருக்கோம்? இந்த display function குள்ள தான் define பண்ணிருக்கோம். இதுதான் local scope. So scope என்ன determine பண்ணுவோம்? It determines the lifetime of the variable. So அந்த variable எவ்வளவு நேரம் இருக்கும்? How long it is used? How long it is used by the statements in the program. So the local scope இருக்கும்போது அந்த particular functionனால மட்டும்தான் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் தி ஃபங்க்ஷனால அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா நீங்க மற்ற எல்லாருக்குமே என்ன அன்னோன் பர்சன் ஆவீங்க. அதுதான் இந்த லோக்கல் ஸ்கோப். Do you understand the concept here? Then just a minute. Then the next one is global scope. So what is a global scope? The variable which is declared outside all the function in the program is called as a global scope. இது வந்து ஒரு பப்ளிக்கா இருக்கிறது தான் global scope. So அந்த ப்ரோக்ராம்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். That type of variable, that type of scope is called as a global scope ன்னு சொல்லலாம். That type of variable is called as a global variable. So அந்த வேரியபிள் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிஎம் சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கலாம். ஸோ த சீஃப் மினிஸ்டர் இஸ் அ காமன் பர்சனாலிட்டி டு தி என்டையர் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து நம்மளோட சிஎம் தெரியும். அப்போ சிஎம் இஸ் அ நோன் பர்சன்ஸ் டு த பீப்புள் ஆல் ஓவர் த தமிழ்நாடு இயர். அவங்க தான் குளோபல் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ காமன் டு எவ்ரி ஒன். ஸோ தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அவரை பார்க்க முடியும், அவரை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஸோ த வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் தி ஃபங்க்ஷன் இன் அ ப்ரோக்ராம் இஸ் known as the global variable. So இத வந்து inside the functionலயும் access பண்ணலாம், outside the functionலயும் access பண்ணலாம். இப்போ a equal to 10 நம்ம இங்க கொடுத்திருக்கோம். So இது வந்து global variable. இப்போ disp ஃபங்க்ஷன்றது dispன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். அதே aன்ற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். So இங்க எது வந்து லோக்கல் வேரியபிளா இருக்கும்? The function which is created inside, the variable created inside the function is called as a local. So in the a equal to 7, this is the local scope. A equal to 10 is the global one. So இது local, இது global. இந்த a equal to 10 வந்து inside the function access பண்ணலாம், outside the function access பண்ணலாம். But a equal to 7 இந்த local வந்து inside the function access பண்ண முடியும். So இப்போ நாங்க print ஏன்னு கொடுக்கும்போது obviously இது எந்த ஏவை ரெஃபர் பண்ணோம்? லோக்கலை தான் ரெஃபர் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது எந்த ஸ்கோப்பை செக் பண்ணும்? லோக்கல் ஸ்கோப்பானு செக் பண்ணும். லோக்கல் ஸ்கோப்ல அந்த வேரியபிள் இருந்ததுன்னா அந்த வேரியபிளோட ஆன்சரை தான் ரெஃபர் பண்ணும். அந்த வேரியபிள் இல்லைன்னா தான் இட் கோ ஃபார் தி அவுட்டர் இயர். இப்போ நம்ம இங்க print ஏன்னு கொடுக்கும்போது ஏன்ற வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரியே இருக்கு. அதனால அது எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்? 7ன்ற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுது. Can you see this? So a என்றது global. இந்த dispenser function குள்ள ஒரு local variable a equal to 7 இருக்கு. Print a கொடுக்கும்போது it refers only the local scope here. So அதனால நமக்கு 7 என்றது display ஆகுது. So outside the functionல print a கொடுக்குறேன். So அப்ப இந்த a வந்து எந்த variable refer பண்ணும்? Obviously it refers the variable which is created outside the function. ஏன்னா outsideல இருக்கிறது என்னது? எந்த statement வேணாலும் எந்த function வேணாலும் அதை access பண்ணலாம். Do you understand the concept here? So அதனால இங்க நமக்கு value 10 வருது. In case இந்த function குள்ள நம்ம 7 கொடுக்கல, அப்ப நமக்கு என்ன value வரும்? 10ன்ற வேல்யூவே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். So shall we see that here? So இங்க நான் x ன்னு கொடுத்திருக்கேன், இங்க வந்து ஏன்னு கொடுத்திருக்கேன். So consider that நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம்? a வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So நான் இங்க என்ன கொடுக்குறேன்? a வந்து 10 ன்னு கொடுக்குறேன். இங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். a ஓட வேல்யூ 7 ன்னு கொடுக்குறேன். So
இப்போ இந்த A வந்து லோக்கல்ல இருக்கு. ஸோ நீங்க print A கொடுக்கும்போது first it look for the highest priority. எந்த ஸ்கோப்புக்கு highest priority இருக்கு? லோக்கல் ஸ்கோப்பு தான் இருக்கு. அதனால லோக்கல்ல செக் பண்ணும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு 7 ஆன்சர் டிஸ்ப்ளே ஆகுது. இங்க ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வரும்போது it displays the value 10 here. So shall we check F5. ஸோ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ 10 and 7 டிஸ்ப்ளே ஆகுது. எப்படி 10 and 7 டிஸ்ப்ளே ஆகுதுன்னா இங்க ஃபர்ஸ்ட் நான் print A ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ இந்த A வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் வேரியபிளை டிஸ்ப்ளே பண்ணுது. அதுக்கு அடுத்து தான் நான் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதனால இங்க A7 டிஸ்ப்ளே ஆகுது. Do you understand the concept here? ஸோ அதனால 10 7. இதுவே வந்து நான் இங்க டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு 7 10 வரும். As it is in your textbook. பாருங்க இங்க 7 10 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ இந்த A வேல்யூ 7 டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம print A கால் பண்ணும்போது it refers the global variable here. Do you understand the concept here? Okay. ஸோ இந்த கேசஸ்ல நான் இங்க வந்து இந்த வேல்யூ கொடுக்கல. லோக்கல் ஸ்கோப்ல A வேல்யூ கொடுக்கல. அப்ப என்ன ஆகும்? இந்த A எதை ரெஃபர் பண்ணும்? இந்த குளோபல் வேரியபிளை தான் ரெஃபர் பண்ணும். Shall we see that? ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வரும்? 10 10 நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க 10 10 டிஸ்ப்ளே ஆகும். We understand the concept here? So local scope பண்றது it refers inside the function here. Okay. So நமக்கு ஒரு ப்ரோக்ராம்ல லோக்கலா இருக்கு குளோபலா இருந்ததுன்னா first நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இன்டர்பிரேட்டர் it look for the local scope. லோக்கலா அந்த வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லைனா தான் it look for the outer variable here. The next one is enclosed scope. What is enclosed scope? It refers the nested function here. So yeah, all programming languages permits the function to be nested. What do you mean by nested? The function created inside the another function is called as a nest. The function within another function is called as a nested function. So a variable which is declared inside the function which contains the another function definition within it, the inner function can also access the variable of outer function. This scope is called as the enclosed scope here. So let's see this. Here we have a two function, that is disp and disp1 here. ஓகேங்களா? disp ஒரு function இருக்கு, அப்புறம் disp1 ன்னு இன்னொரு function இருக்கு. இந்த disp1 எதுக்குள்ளார கிரியேட் பண்ணிருக்கோம்னா this disp1 is inside the disp function. இந்த disp1 எதுல இருக்கு? dispன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கு. So this is the nested function here. Okay. So the function which is created inside the another function is called as a nested function or enclosed function. In the disp1 dispன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கு. So இங்க என்ன சொல்ல வராங்கன்னா enclosed functionல inner function can access the outer functions variable னு சொல்றாங்க. Which is the inner function? Disp1 is the inner function. Which is the outer function? Disp is the outer function. So இதுதான் outerல இருக்கு. இந்த disp குள்ளார தான் இந்த disp1 இருக்கு. So this is inner function, this is outer function. So இந்த inner function எதை access பண்ணலாமா? The variable which is created in the outer function. So இப்போ outer functionல நம்ம a என்ற variable create பண்ணிருக்கோம். So இந்த a ஓட scope எங்கெல்லாம் இருக்கும்னா இந்த a இந்த disp function ஃபுல்லாவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த disp1 ஃபங்க்ஷனும் இந்த a என்ற வேரியபிளை யூஸ் பண்ணலாம். இதுதான் enclosed scope here. So enclosed scope allows the inner function to access the variable in the outer functions here. So இங்க dispல a value 10 ன்னு கொடுத்திருக்கோம். disp1ல print a ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப இந்த a எங்கேயே access பண்ணிக்கலாம்? இந்த outer functionல இருக்க variable a வை இது ரெஃபர் பண்ணுது. So we are getting a 10 here. So இந்த a variable disp functionல யூஸ் பண்ணலாம், disp1 functionலயும் அந்த a variable யூஸ் பண்ணலாம். Do you understand the concept here? Then so இங்க display இருக்கு இல்லையா? So இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? So நான் இதுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். disp ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? So அந்த ஃபங்க்ஷன்ல so இங்க வந்து ஒரு வேரியபிள் a equal to 10 ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே. So இங்க print a.
Then I'm just calling the, okay. நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து disp function call பண்றோம். Then இங்க ஒரு print a கொடுக்கிறோம். Then total இங்க display function call பண்றோம். Okay, so நான் first வந்து display function call பண்றேன். So இங்க எது வந்து inner function சொல்லுங்க, இந்த dispன்றது தான் inner function. இந்த inner function எந்த function குள்ளார இருக்கு, இந்த display function குள்ளார இருக்கு. ஓகேங்களா? So which is the outer function? Display is the outer function, disp is the inner function here. So இந்த concept என்ன enclosed scope என்ன concept, inner function outer functionல இருக்க variable access பண்ணலாம்னு சொல்றோம். ஓகேங்களா? So the print a கொடுக்கும்போது எனக்கு என்ன value display ஆகும், 10 என்ற value display ஆகும். So இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்த பிறகு நான் print a கொடுக்கும்போது என்ன ஆகும், எனக்கு 10 என்ற value எனக்கு display ஆகும். So shall we check that? So I'm getting the answer 10 10. Do you understand the concept here? Then the last one is built-in scope. So the built-in scope is nothing but it refers the modules in the libraries. Okay, so the built-in is, so it is the last priority in the LEGB rule. So LEGB rule is what? Local, enclosed, that is global, and the next one is built-in functions. So local scope now, which is declared inside the function. Global means it is declared outside the all the function is called as the global here. Then B is nothing but built-in here. So the built-in built-in நால என்னது predefined ன்னு சொல்லுவோம், அதுதானே built-in. So predefined preloaded நிறைய variables libraries இருக்கும். So அந்த variables refer பண்றது தான் built-in scope here. So the built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. So when these variables, this scope will be loaded now when we start to use the interpreter here. Any variable or module which is defined in the library functions of programming language as a built-in or module scope here. So the built-in scope is also called as the module scope here. So when this will be executed, when you start using the interpreter, in such cases the variable which is available in the particular module or particular library functions, that will be activated here. That is called as the built-in here. So நம்ம நார்மலா எல்லா வேரியபிள், நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ஸ்கோப் லுக் ஆகும், லோக்கல் ஸ்கோப் will be executed. அந்த லோக்கல் ஸ்கோப்க்கு அப்புறம் it look for the enclosed scope. Then after that it look for the global scope. The last one is the built-in or module scope. Do you understand the concept here? So இந்த hierarchy orderல தான் நமக்கு ஸ்கோப் வந்து ரெஃபர் ஆகும். ஸோ இன்டர்பிரேட்டர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல தான் ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூவை இது அப்டெயின் பண்ணும். So highest to the lowest priority. So which is the highest priority here? Local is the highest priority, then enclosed, then global, then the last one is built-in here. Students, I hope you understood the concept of LEGB. In the next video, we'll discuss about the access specifiers. Thank you.